ஏபிசி ஜூஸ்னு சொல்லும்போது யூசுவலா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்படின்னு எல்லாரும் எடுப்பாங்க. இது கொஞ்சம் நியூட்ரிஷனல் வேல்யூஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அதுக்கு இன்னொரு பெஸ்ட் ஏபிசி ஜூஸ் என்ன? A for ஆம்லா நெல்லிக்காய், B for பீட்ரூட், C for கேரட்டுக்கு பதிலா நீங்க கோகனட் யூஸ் பண்ணலாம். இது மூணும் சேர்த்து நீங்க ஜூஸ் அடிச்சு டெய்லி குடிச்சு வந்தீங்கன்னா நியூட்ரிஷனல் வேல்யூ. நம்ம டாக்டர் சொன்னது கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஏபிசி ஜூஸோட செகண்ட் வேரியன்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஆம்லா, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கோகோனட்டுங்க. ஒரு பர்சனுக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டோட ஸ்மெல் டாமினேட்டாக இருந்துச்சு அப்படின்னா குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேங்காய் வந்து துருவுனதோ இல்லை கட் பண்ணி பீசஸாவோ வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரஃபாக வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சும்மா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து ஹனியோ இல்லாட்டி வந்து நாட்டு சக்கரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சக்கரையோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெல்லிக்காய் வந்து ரஃபாக வந்து சாப்பிட்றக்கோ இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கிறக்கோ பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.